நாறு நறும்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடா நிறைய அக்கார அடிகள் சொன்னேன். 100 தடா நிறைய வெண்ணெய் வாய் நேர்த்தி பராவி வைத்தேன். ஏறு திருவுடையான் இங்கு வந்து இவை கொள்ளுங்களோ என்று ஆண்டாளாலே சிந்திர செம்பொடி போல் இந்திர கோபம் எங்கும் பறந்திட்டனகால் என்றும் பாடியதும், நம்மாழ்வாராலே கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் என்று சொல்லக்கூடிய கள்ளழகப் பெருமானுடைய அந்த அற்புதத்தை நம்முடைய சரவணா ஸ்டோரிலே சிறப்பாக அலங்காரங்களாக பெருமாளை செய்திருக்கின்றார்கள். சித்திரை திருநாளிலே முத்திரை பதிக்கின்ற நிகழ்வாக வைகையிலே சித்ரா பௌர்ணமி அன்று கள்ளழகப் பெருமான் குதிரை வாகனத்திலே எழுந்தருளி மண்டுகர் முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காகவும் ஆண்டாளுடைய மாலையை ஏற்றுக்கொள்வதற்காகவும் மாமதுரையிலே எழுந்தருளுகிறார். அப்படிப்பட்ட நிகழ்வாக அந்த மண்டுகர் முனிவருக்கு சாப விமோச்சனமும், அதுபோல ஆண்டாள் நாச்சியார் சூடிக் கொடுத்த மாலையின் சூடிக்கொண்டு பச்சை வண்ண வஸ்திரங்களை சாற்றிக்கொண்டு பெருமாள் அந்த மஞ்சனங்கள் தைலங்கள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு சிறப்பாக கிளி மாலைகளை சூடிக்கொண்டு வைகையிலே எழுந்தருள இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிகழ்வினுடைய முன்னோட்டமாக நம்முடைய சரவணா ஸ்டோரிலே சிறப்பாக அலங்காரங்கள் செய்திருக்கிறார்கள். பெருமானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல கள்ளழகப் பெருமான் திருவடிகளை வணங்கி விடைபெறுவது.